அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து இந்த உதயகுமார் என்ற அந்த ஐபிஎஸ் அதிகாரி இந்த எம்ப்ளாயிஸ் கிட்ட துப்பாக்கி எடுத்து தலையில் வச்சு மிரட்டிருக்காரு. அவங்களுக்கு தெரியாது என்னன்ட்டு இது மாதிரி துப்பாக்கி வச்சுருந்தா சுடுறான்ட்டு இருப்பேன். போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி சுடுவேன்? என்னன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க சார்? துப்பாக்கி எடுத்து வச்சா ஹவுலி ஃபீல் மாலதி, ஃபோனை ஓப்பன் பண்ணு, டீட்டெயிலில் சொல்ல, சர்வே என்ன எடுத்தீங்க, பணம் எப்படி வருது உங்களுக்கு, யார் கொடுக்குறா, ஏடிஎம்கே சார்பாக உங்களுக்கு யார் பேமெண்ட்டு பண்ணுறா? சார் அது கட்சி அக்கௌண்ட்லேருந்து கொடு. அது எப்படி? அப்போ இந்த பணம் ட்ரக் பண்ணோம் ஓம் பண்ணோன்னு சொல்லி கேஸை போட்டு விடுவேன். இப்போ நிதிஷ் இங்கே வந்துட்டான், கொஞ்சம் தேறிட்டான், காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷராக போய் இங்கே வேலை பார்த்துட்ருக்குறான். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு கேஸை போட்டு நிச்சயம் தலையில் துப்பாக்கி வச்சு அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான்? இன்றைக்கி தேறிட்டான், இப்போ கற்றுக்கிட்டான், சுடுறான்னு சொல்லுவாங்க. ஒன்றும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இன்னொன்று, இவர்கள் எல்லாம் தனியார் நிறுவன எம்ப்ளாயீஸு. போலீஸ் அங்கே இருக்குதுன்னா இந்த பக்கம் 2 கிலோமீட்டர் தள்ளி நிற்கிறவங்க. அவங்க ஒரு தொழில் பண்ணக்கூடியவங்க. எந்த அளவுக்கு போகுது தெரியுது அது. இந்த உதயகுமார் ஐபிஎஸ்க்கு இன்னும் ஒரு 25 வருஷம் 30 வருஷம் இருக்கும் சர்வீஸு. ஆட்சி மாறாதா? எடப்பாடி செய்ய மாட்டாரா? தலையில் துப்பாக்கி வச்சு எடப்பாடி உனக்கு பணம் கொடுத்தாரான்ட்டு கேட்குறிய. ஆட்சி மாறினவுடனே அரசானவங்ககிட்ட துப்பாக்கி வச்சு மிரட்டினான்ட்டு கம்ப்ளைண்ட் வாங்கி உன்னை ரிமாண்ட் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகும்?